Hello everyone, this is Gunaragulan from GR Tamil Tech School. போன வீடியோக்கள்ல இதுக்கு முன்னாடி நாங்க லேர்ன் பண்ண வீடியோக்கள்ல பைத்தன்ட பேசிக் கான்செப்ட் லைக் இஃப் கண்டிஷன் for loop இந்த ஃபண்டமெண்டல்ஸ் னு சொல்லுவோம் அதெல்லாமே கவர் பண்ணிட்டோம், ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். அதை விட இன்னும் நிறைய ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு, நம்ம அதை டச் பண்ணல. பேசிக்கான ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி வரப்போகிற ஒரு 4-5 வீடியோ தான் இதுக்கு. அந்த வீடியோக்குள்ள நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால் we're gonna try to build some small application. அதாவது சின்ன applications build பண்ணி பார்க்க போகிறோம். அதை பில்ட் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி தேடி பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் பில்ட் பண்ண போகிற அப்ளிகேஷன் ஒரு for loop, ஒரு லூப். அந்த லூப்புக்குள்ளே இருக்கிற அந்த எக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த எக்ஸில் பெருமானங்கள் கொண்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரேஞ்ச், இதை நான் இப்படி செய்து காட்டலாம். 4x in range 100. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த எக்ஸ் 1 2 3 4 5 6 சொல்லி 100 டைம் வரைக்கும் லோட் ஆகி கொண்டு போகும், கூடிக்கொண்டு போகும். அந்த கூடிக்கொண்டு போகிறத ஒன்றோட கூட்டி போகிறதான் இப்போ நம்ம செய்ய போகிற ஸ்மால் ப்ரோக்ராம் ஃபார் எக்ஸசைஸ் பர்பஸ். ஓகே, இப்போ என்ன செய்யணும், டோட்டல்னு சொல்கிறது வேரியபிள் இருக்குது. இந்த டோட்டல் வேரியபிள் பெருமானம் 0. we don't need to use the semicolon. ஓகே, இப்போ என்ன செய்யணும் சொன்னால் இதை நம்ம ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் before we do anything. ஓகே, இதை பிரிண்ட் பண்ணாமல் சொன்னால் யூனோ 0ல் ஆரம்பித்து 99 வரைக்கும் ஓடும். ஓகே, இப்போ எங்களுக்கு இன்னும் உங்களுக்கு தெரியும் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணோம்னு சொன்னால் ஸ்டார்ட் at 1 and insert 100ன்னு சொல்கிற மாதிரி. இப்போ பண்ணோம்னு சொன்னால் 1ல் ஆரம்பித்து 99ல் முடியும். உங்களுக்கு ஏனென்று தெரியும். ஓகே, பிகாஸ் 100 வரைக்கும் போகாது, எப்பயுமே 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஓகே, நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கொள்வோம். இப்போதைக்கு இது தேவையில்லை, இப்படியே வச்சுக்கொள்வோம். இப்போ என்ன நடக்கும்னு கேட்டால் 0ல் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, 0ல் ஸ்டார்ட் ஆகி 99 வரைக்கும் போகும். 1ல் ஸ்டார்ட் ஆகணுமா சொன்னால் we can say 1. 10ல் ஸ்டார்ட் ஆகணுமா we can say 10. like that we can say. ஓகே, இப்போ எங்களோட நோக்கம் அது கிடையாது. எங்களோட நோக்கம் இந்த டோட்டல் என்றதோட டோட்டலை கூட்டி ப்ளஸ் எக்ஸை கூட்டினா இங்கே என்ன நடக்குமா சொன்னால் ஃபஸ்ட்டு நான் அவுட்புட்டை காட்டிடுவேன். இப்போ பார்த்து சொன்னால் 4,950. ஓகே, 4,950 வந்ததுக்கு பெருமானமாக என்ன நடந்ததுக்குன்னு கேட்டால் இப்போ எப்படி இந்த இது வந்ததுன்னு சொல்லியது கேள்வி இருக்கும். இப்போ பார்த்தீங்க சொன்னால் இந்த லூப் 100 டைம் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, 100 டைம் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஓகே, என்னது 100 டைம் எக்ஸிக்யூட் ஆகும் சொல்லி போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகக்குள்ள டோட்டல் வேல்யூ 0, எக்ஸ்ட்ரா வேல்யூ 0, அப்போ பெருமானம் 0. செகண்ட் டைம் ரன் ஆகக்குள்ள டோட்டல் வேல்யூ ஓகே 0, எக்ஸ்ட்ரா வேல்யூ 1. என்ன சொன்னால் ரெண்டாவது ஸ்டெப்புக்கு போகுது, அப்போ 1. ஸோ மூணாவது ரன் ஆகக்குள்ள டோட்டல் வேல்யூ 1 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வேல்யூ 2 3. இப்படி இது ஒன்றோடு ஒன்றாக கூடிக்கொண்டு போகின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டோட்டல் இந்த ஏரியா அசைன்மெண்ட். ஓகே, நாங்கள் பெருமானத்தை எடுக்கல, அசைன் பண்ணுறோம். இந்த டோட்டல்னு சொல்கிற இந்த வேரியபிள் அந்த பிளேஸ் ஹோல்டருக்கு அசைன்மெண்ட் செட் பண்ணியிருக்கோம். ஓகே, அது டோட்டல். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா டோட்டலை எடுத்து ஒன்றோட கூட்டுறோம். இது என்ன நடக்கும்னு சொன்னால் ஃபஸ்ட் டைம் ஒன்னாக்குள்ள 0. ஓகே, இங்கே 0 இருக்கும். இது அசைன்மெண்ட், இதை விட்டுதுங்க. இது அசைன்மெண்ட் அசைன் பண்ணுறோம். அது இல்லை வேறு டேட்டாவை அதோட merge பண்ணலாம், லைக் போட்டு வைக்க மாதிரி. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் டோட்டல் இஸ் 0 ப்ளஸ் 0, எக்ஸ் 0 தான் இருக்கும் அக்கார்டிங் டு திஸ், பிகாஸ் ஸ்டார்ட் எக்ஸ் இஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. அப்போ டோட்டல் 0. செகண்ட் டைம் ரன் ஆகக்குள்ள ஹியூமனுக்கு, ஓகே, நாட் மெஷினுக்கு. ஓகே, 1 0, இங்கே 0 இருக்கும், எக்ஸ் 1 ஆகிடும், அப்போ 1. தேர்ட் டைம் ரன் ஆகக்குள்ள இங்கே 1 இருக்கும், எக்ஸ் 2 ஆகிக்கும், அப்போ 3. இப்படியே 100 டைம்ஸும் இப்படியே ரன் ஆகிட்டு போக்குள்ள வந்த வேல்யூ தான் இந்த 4,950. ஓகே, ஐ ஹோப் ஹவு திஸ் ப்ரோக்ராம் ஒர்க்ஸ். ஐ திங்க் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு விளங்கிருக்குமான்னு நினைக்கிறேன். I'll see you in the next video. நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் இன்னொரு சிம்பிள் ப்ரோக்ராமோட மீட் பண்ணுறோம். பாய்.